வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியனை தற்பொழுது அவரது மனைவி மற்றும் மகன்கள் செருப்பால் அடிக்கும் விதமாகவும் காரி துப்பும் விதமாகவும் பேசிய பேச்சுக்கள் சமூகத்தில் திமுகவின் ஒட்டுமொத்த ஊழல் சக்தியின் கூடாரம் என்று இதுவரைக்கும் பிரச்சாரங்கள் செய்து எம்எல்ஏவாக பொறுப்பேற்று இப்பொழுது திமுகவில் இணைந்தவுடன் அப்பகுதியில் உள்ள சமுதாய மக்கள் வைத்திலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனையும் தற்பொழுது ஊரில் மிகவும் மோசமாக பேசி வருகிறார்கள். இதற்கு நிச்சயம் அதற்கான தண்டனை தேர்தலின் பொழுது களத்தில் இறக்கப்பட்டால் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் டெபாசிட்டை இழப்பார்கள். எப்படி ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் இணைவதற்கு முயற்சி செய்கிறாரோ அதேபோல் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் செய்திருக்க வேண்டும். ஊழல் கட்சியின் கூடாரமாக இருக்கக்கூடிய திமுகவில் இணைந்து அப்பகுதியில் உள்ள மக்கள் வைத்திலிங்கத்தின் குடும்பத்தையும் மனோஜ் பாண்டியனின் குடும்பத்தையும் தற்பொழுது மிகவும் மோசமான முறையில் பார்க்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்களால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவில் செல்வமிக்க பதவியில் அதிகாரத்தில் இருந்த வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தற்பொழுது திமுகவில் கொத்தடிமையாக மாறிவிட்டார்கள். இதைவிட இவர்களுக்கு என்ன அவமானம் வேண்டும்? இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களது குடும்பத்தினர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறிய வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தற்பொழுது சூரியன் சின்னத்தில் ஓட்டு கேட்டால் அப்பகுதி மக்கள் போடுவார்களா என்பதுதான் குடும்பத்தினர்கள் கேள்விகளுக்கு மேல் கேள்வியாக கேட்டு வைத்திலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனையும் அதிர வைத்து விட்டார்கள். குடும்பத்தில் உள்ள நபர்கள், சமுதாயத்தில் உள்ள நபர்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பை குடும்பத்தினர்களுக்கு வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் திமுகவில் இணைந்ததன் மூலம் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதில் வைத்திலிங்கம் அவர்களது தலைமையில் 10,000த்திற்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்களை திமுகவில் இணைவதற்கான ஒரு விழா ஒன்றை ஏற்பாடு செய்தார். இதில் ஸ்டாலின் வைத்திலிங்கத்தை புகழாரமாகவும் செய்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து வரவழைக்கப்பட்டது. அந்த 1000 ரூபாய் வைத்திலிங்கம் அவர்கள் கொடுப்பதற்கு இதுவரைக்கும் சொத்துக்களை சேர்த்து அதை விற்று அந்த பணத்தை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் வைத்திலிங்கத்தின் குடும்பத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளாக மாறியுள்ளது. குறிப்பாக வைத்திலிங்கத்தின் மகன் அவமானப்படும் விதமாக திமுகவில் இணைந்த தனது தந்தையை பார்த்து